வணக்கம் குழந்தைகளே, தமிழ் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். பாடம் 30 உடல் உறுப்புகள். பாடல். உடல் உறுப்புகள்னால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள். சரி, பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு பெயர் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தொட போகிறீங்க. அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் அதை என்னன்றதை கரெக்டாக தொடுறீங்களா? சரி. கண், காது, வாய், மூக்கு, உதடு, நாக்கு, கால், கை, தலை, நெற்றி, வயிறு, கை விரல்கள். சரி குழந்தைகளே, எல்லாருமே என்ன பண்ணீங்க? கரெக்டாக ஒவ்வொரு நான் சொல்ல ஒன்று ஒன்றா தொட்டிங்க. இப்போ கண், காது, மூக்கு, வாய், நாக்கு, உதடு, கால், கை, இது எல்லாமே என்னது? உறுப்புகள். இந்த உறுப்புகள்லாம் எங்கே இருக்குது? நம்ம உடம்புல இருக்குது. அதை தான் நம்ம உடல் உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலும் உடல் உறுப்புகள். உடல் உறுப்புகள் பற்றிய பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கண்ணால் காட்சி காணலாம். கண் வந்து உங்களுக்கு எதுக்கு உதவுது சொல்லுங்கள் பார்ப்போம். கண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மற்றவங்கள பார்ப்பீங்க, எழுத்துக்களை பார்ப்பீங்க. விலங்குகள், பறவைகள், மரங்கள், செடி கொடிகள், பூக்கள், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? கண்ணால் தான் பார்க்குறோம். இது எல்லாமே ஒரு காட்சி தான். கண்ணால் காட்சி காணலாம். இது எல்லாத்தையுமே கண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் பார்க்குறோம். அடுத்தது காதால் இசையை கேட்கலாம். காதால் என்ன பண்ணுவீங்க? மற்றவங்க பேசுகிறத கேட்போம், பாட்டு கேட்போம், இசை கேட்போம், மிருகங்கள் சத்தம் போடுறத கேட்போம், பறவைகள் சத்தத்தையும் கேட்போம் இல்லைங்களா? இசை. இதுதான் காதால் இசையை கேட்கலாம். காதால் நிறைய சத்தங்களை நம்ம கேட்குறோம். காதால் இசையை கேட்கலாம். வாயால் உணவை உண்ணலாம். வாய் எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவுனா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உதவுது. அடுத்தது மூக்கால் மணத்தை முகரலாம். மணம்னா வாசனை. நம்ம மூக்கை வச்சு தான் என்ன பண்ணுறோம்? ஏதாவது வாசனை வருது அப்படின்னா என்ன பண்ணுறோம்? மூக்கை வச்சு தான் அந்த வாசனையை நம்ம என்ன பண்ணுறோம்? முகர்றோம் இல்லைங்களா? அதுதான் மூக்கால் மணத்தை முகரலாம். இப்போ உங்கள் வீட்டில் சப்போட்டா பழம் இருக்குது, அதனுடைய வாசனை வரும் இல்லைங்களா? அந்த வாசனை நம்ம எப்படி தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய மூக்கு இருக்கிறதுனால தான் அந்த வாசனையை நம்மளால் முகர முடியுது. மூக்கால் மணத்தை முகரலாம். நாக்கால் நன்றாய் பேசலாம். நாக்கால் நம்ம என்ன பண்ணலாம்? நல்லா பேசலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். உங்களுடைய நாக்கை நல்லா வெளியே நீட்டிட்டிங்களா? உங்களுடைய ஒரு 3 விரலால் அந்த நாக்கை பிடிச்சிக்கிட்டிங்களா? இப்போ அந்த நாக்கு வாய்க்கு உள்ளே போகக்கூடாது. அம்மா சொல்லுங்கள். தெளிவாக உங்களுக்கு கேட்குதா? அம்மா நான் சொல்கிற மாதிரி தெளிவாக உங்களுக்கு அம்மான்ற வார்த்தை நீங்கள் சொல்லும்போது கேட்குதா? கேட்காது. அது உச்சரிப்பு சரியாக வராது. அதனால தான் நாக்கு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லா பேசுகிறோம். நாக்கு இல்லாமல் அப்படி இல்லை அப்படின்னா உச்சரிப்பு சரியாக வராது. நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு சரியாக புரியாது. அதுதான் நாக்கால் நன்றாய் பேசலாம். உதட்டால் ஒலியை எழுப்பலாம். உதடு இருக்குது இல்லைங்களா? எத்தனை உதடு இருக்குது? மேல் உதடு ஒன்று, கீழ் உதடு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த உதட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒலினா சத்தத்தை எழுப்பலாம். காலால் நடந்து செல்லலாம். கால் இருக்குது இல்லைங்களா? காலால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்து போகலாம். இப்போ நீங்கள் வீட்டுக்கு உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. தூங்கி எழுந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? காலால் தானே நடந்து வருவீங்க. அதுதான் காலால் நடந்து செல்லலாம்.
கையால் உழைத்து வாழலாம். கையால் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய வேலைகளை செய்வோம். அதான் கையால் உழைத்து வாழலாம். உடல் உறுப்புகள் போலவே உதவிகள் செய்து உயரலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்றும் ஒரு விதத்தில் நமக்கு உதவியாக இருக்குது. அதுபோல் நம்மளும் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவிகள் செய்து உயரலாம். குழந்தைகளே, இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மள உடல் உறுப்புகள் இருக்குது இல்லைங்களா, நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு உதவுது. கண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம். காதால் இசையை கேட்குறோம், மற்றவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்குறோம். வாயால் சாப்பாடு சாப்பிட்றோம். மூக்கால் நமக்கு சுவாசிக்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய வாசனைகளை மூக்கால் முகர்றோம். நாக்கால் நல்லா பேசுகிறோம். உதட்டால் நம்ம என்ன பண்ணுறோம், சத்தம் போடுறோம். காலால் நடக்கிறோம். கையால் நிறைய வேலைகளை செய்கிறோம். இது போல் நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஒன்றும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு என்ன பண்ணுது, உதவியாக இருக்குது. அதுபோல் நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம உடல் உறுப்புகள் போலவே நம்மளும் மற்றவங்களுக்கு உதவி செய்து உயரலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்தால் நம்மளும் உயரலாம். புரிஞ்சுதா குழந்தைகளே? சரி, நான் இந்த பாடல் பாடுறேன், நீங்களும் என்கிட்ட சேர்ந்து பாடுறீங்களா? கண்ணால் காட்சி காணலாம், காதால் இசையை கேட்கலாம், வாயால் உணவை உண்ணலாம், மூக்கால் மனத்தை முகரலாம், நாக்கால் நன்றாய் பேசலாம், உதட்டால் ஒலியை எழுப்பலாம், காலால் நடந்து செல்லலாம், கையால் உழைத்து வாழலாம், உடல் உறுப்புகள் போலவே உதவிகள் செய்து உயரலாம். சரி குழந்தைகளே, மறுபடியும் பாடலாமா? கண்ணால் காட்சி காணலாம், காதால் இசையை கேட்கலாம், வாயால் உணவை உண்ணலாம், மூக்கால் மனத்தை முகரலாம், நாக்கால் நன்றாய் பேசலாம், உதட்டால் ஒலியை எழுப்பலாம், காலால் நடந்து செல்லலாம், கையால் உழைத்து வாழலாம், உடல் உறுப்புகள் போலவே உதவிகள் செய்து உயரலாம். சரி குழந்தைகளே, இந்த பாடலை நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் பாடி பார்க்குறீங்களா? நன்றி குழந்தைகளே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.